சோத்தா திருப்பி காட்டுவாளா சூத்தா பாமா அந்த பணப்பத்தை தெல் போட்டுச்சா எங்க அம்மா தொடையில நெறி கட்டிக்கிச்சான் ஆக்கப்பட்ட மழை பெஞ்சுதான் போட மரக்கா சுத்தி நல்லா பேசுறேன் இங்க பாரு நம்ம மாட்டு பண்ண எவ்வளவு பேர் பண்ண யார் மாட்டு சாணி வருது யார் பெருக்கிறது யார் மாட்டு துடைக்கிறது யார் கழுவுறது என்ன மாறிட்ட அங்க அப்படி அப்படியே சாணிங்க ஏன்டா இல்லம்மா இந்த பீச்சுக்கு போடுறவங்க மூஞ்சில கொஞ்சம் தடவி விட்டா வாசனையா கலந்து போறான் ஏன்டா இந்த மாட்டு பண்ணி யார சாணி வருது யார் கூட்டி பெருக்குது அது கேட்றானே அங்கனா பாத்துக்கிற அவதாரம் தெரிஞ்சது வாசிக்கிற பாரு நீ வேலைக்காரன் நாய் உன்னை கட்டிக்கினவா 3 நாள் அர்த்தம் வந்துருவேன் கிடையாது எனக்கு தெரியும் அண்ணா அம்மா சாணி போடும் அது யார் வளர்றது என்னது அம்மா சாணி போடுது மாட்டு பண்ணல சாணி போடுறியா யாரு மாடு மாடுதான் சாணி போடுது அது யார் வளர்றது அம்மாவோட மாடு சாணி போடுது அது அம்மாவோட மாடு சாணி போடுது யார் வரணும் இவதான் வரணும் அடியலோ இம்மானவள அடி ஓட்ட ஏய் அம்மா போடா அப்படியே ஏறுடா மேல கை தட்டிடா நான் வரேன் என்ன போறேன் யாரா இது பரண்டு பூ நாளுக்கு தான பண்ணா சைரிசல்னு பார்த்தா போட்டு எடுத்துறதுச்சா கச்சு போச்சு நீங்க சப்பா ஏய் டாடி ஏய் நம்மளா வாய் ஏய் சராலே ஏய் ஏய் உங்க அம்மா தொடாத முன்னாடி ஐயா அம்மா யார் அடிக்கிற கழுதல மூதாவி அடங்க மிஸ் பண்ணிட்டு ஏய் நீ இங்க நிக்கிற நீ ஏமா இங்க நிக்கிற ஏண்டா போடு பையில போடு ஓடி மச்சிக்கு அங்க போட்டாங்க மாட்டி விட்டு போ அங்க எனக்காக மாட்டின ரூபாய் எங்க 50 ரூபாய் அம்மா பாத்த கொட்டிக்கிட்டே வந்து ஏண்டா அவள அடிச்சிக்கடானா ஏண்டா நடிச்ச யார் அடிச்ச நீ கை வார்த்தை யாரு பாய் அம்மால Dress கிஞ்சாலும் பரவாயில்லை அடி பாவி ஐயோ 40,000 ரூபாய் Dress நான் எங்க ஆர்டர் பண்ணி வாங்க போறேன் காசு கட்ட கூட மூஞ்சி தொங்கல போட்டுறாரு அந்த ஆளும் காசு தர மாட்டாரு பொம்பளைக்கெல்லாம் மட்டும் ஜவுறு முடிய பாவாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு ஆம்பளை கெடுப்பறா 10 பைசா கிடையாரான்ட்டு போடா பண்றாரு நான் 40,000 ரூபாய் ட்ரெஸ் அண்ணன் போல வருஷத்துக்கு ஒரு வட்டம் ட்ரெஸ் எடுப்பான் என்ன பண்ணுவேன் போட உப்பு தட்டி ஏய் அன்னைக்கு சூடா காபி போட்டு வைக்கிற மூஞ்சி அடிப்பேன் பாத்தியா என்னதான் என் ட்ரெஸ் கீச்சாலும் பரவாயில்ல உள்ள வேலை இது வாடான்ட்டு போறா பாரு என்ன வேலை நான் என்ன உங்க அன்னைக்கு ரொம்ப ஏய் பெட் ரெடி பண்ணு வர எதுக்கு பெட் பெட் துடைப்பேன் நானு அதுக்குதான் அண்ணன் சொல்ல போறா ஐயா உங்க அண்ணன் அப்படியே பெரிய இவரு அவரு மன்மது குஞ்சி அவரு அவர் பார்த்தோன்னே கிறுக்குன்னு நடுங்குறாங்க அவங்க ஆகிற பொட்ட பையன் முடி எடுத்து உங்க 2 பேருமே ஞாபகத்துல வச்சுக்கா
அம்மா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தே என் தாய் என்னை உன்னோட அழைத்து செல்லக்கூடாதா? தாய் தட்டு இல்லாத பிள்ளைகளுக்கு என் நிலைமை வரவே கூடாது அம்மா. என்னை வளர்த்து வந்தார். ஆனா என் அண்ணன் என்னை விட்டு விட்டு எங்கேயோ சென்றிருக்கிறார் வெளிநாடு பார்க்க. என் அண்ணியா அழிதிலும் என்னை அழித்து கொடுமைப்படுத்துகிறார்களே அம்மா.
சாப்பாட்டுல வேற மயிரா கந்தது தெரியாம திருப்பிட்டேன் அதனால கொடல போய் சுத்திக்கின்னு என்ன பண்ண சாப்பிடணும்டா தனியா ரூம் உள்ள போய் சாப்பிட்டா அப்படிதான் வரும் வாயை குத்து சூத்து போனாங்க கதை ஒரு கதை ஏய் நீ தனியா நீ மட்டும் தனியா அந்த ரூம்ல போட்டாங்களே அந்த கார்த்தி என்கிற அப்ப கூப்பிடு உன்னை மட்டும் தனியா கூட்டு போய் போட்டாரா அதுதான் மயிரா இருந்தது நாங்க வந்து போன் போட்டாரு உண்மையா சொல் சத்தியமா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன் போட்டாரு எங்கம்மா இருக்கீங்க நான் வண்டியில வந்துங்கிறேன் பாண்ணா நான் சாப்பிட போறேன் அப்ப உட்காந்து இருப்பாரு நான் சாட்டி ஏந்து வர வரையும் இன்னும் வைமா அந்த அம்மா கறினா தெம்பா உட்கார்றாரு சாம்பார் போட்டா மதம் தட்டிக்குமா அவருக்கு அவர் வந்து பேசுகிறாரு அந்த சேரை விட்டு ஏத்துக்க முடியல யாரு வரமாட்டார் அவர் அவர்கிட்ட பத்துட்டாரு போய் உட்காந்து இருப்பாரு அந்த சேரை விட்டு ஏத்துக்க முடியல ஏன்டா சேர் சூத்திரம் ஓட்டிக்குது எங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டை அத்தனையும் அருமையா செய்து போட்டா அப்படி கார்த்தி குறைய சொல்ல முடியாது குறையே கிடையாது அவருக்கு ஈபிக்கோ தண்டனை முண்டு பாரத மாதா நாடக மன்றத்தின் சார்பாக கார்த்திக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சொல்றேன் பாரு ஈபிக்கோ முண்டு சச்சின் படி அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு ஆட்டக்காரன் வந்தா தனி சோறு போறீங்க கட்சி சோறு போடுறேன் ஆனா தான் ஆட்டக்காரன் போய் போயிரு போது ஊருக்கு நான் தாண்டி சோறு சாப்பிடுறேன் நீ மம்பில வேற சூத்து பிள்ளை கொட்டிக்கிறேன் ஆட்டுக்காரனே போடுங்க கோழிக்கறி வேணாம் எனக்கு ஹீட் உடம்பு தாங்காது சாப்பிட மாட்டான் தெரிஞ்சுக்கா உள்ளேகராம் அவன் தான் நாங்க அண்ணன் கூட அங்கே முட்டை 10 முட்டை அப்படியே பக்கத்துல இருந்துச்சு கறி கோம பக்கத்துல இருந்துச்சு சோறு குண்டா நாங்க இருந்துச்சு அண்ணன் கூட சோறு மொத்த பக்கத்துல அள்ளி சாப்பிட்டா நீ முட்டை திருப்பி பின்னாடி போயிருக்கிறேன் அவதாரம் அதெல்லாம் பாக்கட்டும் ஏய் அவர் ரொம்ப பண்றா யாரு போய் கம்பி காய்ச்சி படுப்புல ஏத்துறப்போ யாருக்கு யார் எடுத்துறா வளமாசு டாடி நம்மளுக்கு போய்டா ஒரு எத்தனை காணிக்கு தான் இப்படி இப்படி ஆடி போன ஆடியே ஆட்டிக்கல அடி தஞ்சி அடி ஐயோ பண்ற வேலை வா நான் மூஞ்சில வச்சிருப்பான ஆதாரம் தம்பி சுத்தியம்மா ஏய் புடி அவன் டேய் அவளே என்ன கை வைக்கிற அண்ணா சூடா இருக்குது வேண்டாம் சூடா இருக்கு ஏய் யாருக்குமா நீ குடி பிடி அவளை பிடி அவ ரொம்ப பேசுறா வாயே யா புது பண்ணி பாத்து ஒரே கப்பட சீ கருமி நான் தோய்க்கல அண்ணி எதுக்கு அண்ணி இது நல்ல தோய்க்கல அண்ணி கம்பி வேண்டாம் பிடிக்க வேண்டாம் சூடா இருக்கு யாருக்கு ஓடுடா என்னடா பிரியாணி ஓடு ஐயா எந்திதயம் ஏய் என்னடா அவளை புறானா என்ன வந்து புடிச்சா கெட்டிமா அப்படியே எத்தனை நாளா காத்துனே அப்படியே நீ நினைக்கிறது கட்டி தப்பு பிடிக்கணும்னு தடிப்பா வரணும் ஓட முடியாது ஒளியாகிறோம் சருன்னு ஓடிடுவான் ஓட சொன்ன தடிப்பாக்குறோம் பாய்ச்சலாம் கூட கொஞ்சமே சாப்பிடுறேன்டா அண்ணன் கூட போ அது தவறியா போச்சு உனக்கு வச்சுக்கிறேன் ஒல்லியாகிறவனுக்கு போடாம அதிகமா இருக்கும் தடிப்பாகிறவனுக்கு கள்ளங்காப்பெல்லாம் வனவு ஆமா ஆமா போ ஓடுறதா சாட்டு போட்டு சூத்துல இருந்து போ புறான அவன் சாப்பிடு மாசமா மூணு கிட்டி போயிட்டு பாதி காலி வண்டி சரி
நீயே ஒரு தேவடி. திருவாடி. எத்தனை அட பாடுகோல் பையா, அட தூமலக்காடி பையா, அட வாங்கி தின்ன பையா, அட மூஞ்சி. ஏய் இந்த வயசுங்க வாடா சோத்தாங்க ஐயா நாட்டா. எங்க ஓடுற? எங்கடி போற? ஓடலாமா? நீ ஓடாம ஓரத்து நின்னு இருந்தா நான் சூர் வைக்காம இருந்திருப்பேன். ஆனா என் பேச்ச மீறி ஓடுற. மாறி மாறி ஆடிக்கிறாங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நான் பார்த்தேன், நீ பாத்தியா? சவுக்கல் தட்டி போட்டுருது. அண்ணே 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 படி எனக்காம் சொர்க்கவாசல் படி உனக்காம் படி எனக்காம் இறைவா 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 நீ ஒரு பெண்தானே ஆனால் என்னை பார்த்தால் உன் மகளாக தெரியவில்லையா உனக்கு மனம் என்பதே கிடையாதாண்டி மனமில்லாத சரிதானா மறைந்திருந்தே பார்த்து
வராங்க யார் போறாங்க தெரிய மாட்டுது அவளுக்கு காலில் வச்ச முன்ன மாதிரி ஓட முடியல ஓடியார முடியல உட்கார முடியல ஏந்துக்க முடியல சேர் எடுத்து போடு ஐயோ வைக்க போய் ஊருக்கு போச்சு நீர் போக்கு மாதிரி ஏதுறா ஐயோ போயிருக்குமா சாமி வேஸ்ட் கொண்டு ஓடுறா வைப்பா அது வேர்த்து ஊத்துது ஒண்ணும் முடியல தப்பாக்கெல்லாம் ஏத்துக்க முடியாதுமா பொறுமா தான் ஏத்துக்க முடியும் ஐயோ முன்ன மாதிரி பஸ் எல்லாம் ஏத்த மாட்டாங்க இதுக்கு தனியா லக்கேஜ் கேக்குறாங்க ஆமா பஸ்ல பேசிக்கிறாங்க தெரியுமா என் மாமனார் இது மாத்தா நான் யாரும் இல்ல சொல்ல மாட்டாங்க எல்லாம் ஏமா இந்த பஸ்ல அந்த வண்டி ஓட்டுறாரு அவர் பேரு என்ன ஐயோ அவர் தான் இந்த இன்ஜின் பாத்துல போய் உட்காந்து பாரு கீர் நச்சு நித்து பிடிச்சி ஆட்டுறாரு பொழுது பொழுது பஸ்ல ஏற முடியல ஏண்டா சரி நல்ல ஒரு ஹாஸ்பிடல்ல போய் சீக்கிரம் ஐயோ நான் கேக்குறேம்மா நம்ம சோலைக்கு ஒரு ஹாஸ்பிடல் போனேன் நல்ல டாக்டர் ஐயோ அங்க போய் பார்த்தேன் யாரும் டாக்டர் இல்ல ஆம்பளை டாக்டர் ஏமா ஆம்பளை டாக்டர் நான் வெயிட் பண்றேன் அந்த நர்ஸ் அம்மா சும்மா இருக்க கூடாதா நல்ல நர்ஸ் நல்லா பாப்பாங்க நான் பார்த்து தான் டாக்டர் சொல்லுவேன் நான் தான் முதல்ல பாக்கணும் நினைச்சேன் ஆனா மானலா லேடிஸ் டாக்டர் பாக்கிறது கிடையாது நான் ஆம்பள்கிட்ட பாத்துக்கிறேன்னா நீ போய் படு நான் வந்து பாக்குறேன் போச்சு நான் படுத்தேன் பாரு அந்த அம்மா பார்த்துட்டு 3 நாள் தோட்டத்துல படுத்துச்சு அது போனா போய் நான் அங்கிட்டு வந்தேன் வயிற்று வலி ஒன்றும் தாங்க முடியல வயிற்று கலக்கிச்சு சரி வயிறு வலிக்குத சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய பாத்ரூம் ஒன்று சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க அவர் 10 ரூபா கொடுத்துட்டு பாத்ரூம் போன பாரு என்னமோ அது வெஸ்டர்ன் டாய்லெட் அம்மா அது அந்த டாய்லெட்ல போய் உட்காந்து பாரு உள்ள மாட்டிக்கிச்சு ஐயோ இழுக்கிறேன் வரல ஐயோ கத்துறேன் அதுக்கப்புறம் போயிட்டு ஆம்புலன்ஸ் வரலப்பா நான் கை தட்டின 4 பேர் ஓடியாண்டாங்க என்னன்னு கேட்டாங்க ஐயா பொருள் ஒண்ணு உள்ள மாட்டிக்கிச்சு அது எத்தனை வரணும் சொன்னோன்னே கட்டப்பர் போட்டு இடிச்சு அது எடுத்துன்னு ஓட்டமா விட்டு ஓடியாந்துக்கிறான் பண்றது முன்ன மாதிரி ஓட முடியல நல்ல ஐடியாவை சொல்லுமா சீக்கிரம் சுலபமா சரியாயிடும் ஐயோ டக்குனு குணமா ஆகணுமா என் பொண்டாட்டி வீட்டுல சாக மாட்டாங்க என்ன தூக்கும் போறது அவதான் தூக்கி பண்ணிக்கிறான் ஒன்னும் தூக்குறதெல்லாம் என்ன இந்த மூட்டை வேறுங்க என்ன பண்றது நான் சொல்லட்டுமா நல்ல ஐடியா நேரா ரயில்வே ஸ்டேஷன் போயிடு ரயில்வே ஸ்டேஷனா ஆமா ட்ரெயின்ல போக முடியாது ட்ரெயின்ல போக முடியாது அங்க தண்டவாளம் இருக்கு தண்டவாளத்துல இது குடுத்துட்டு போய் ட்ரெயின் வரையா ரெண்டு பண்ணி ப்ளீஸ் நம்மள சூப்பர் பொம்பல்றா இவா நம்மள போட்டு தளத்துல குறியாகற நான் 23 கட்டி தொங்க விட்டு வச்சிக்கிறேன் எத்தனை வச்சிட்டே ட்ரெயின் வரும் உட்கார்ந்துக்கிறதுக்கு சரி இது விடு ஏண்டா இந்த பிள்ளைல வெட்டாங்க பத்தியா பெரிய கத்திரிக்காய் அது பெருசா இருக்கும் அம்மா நின்னுனே வெட்டுவாங்க மச்சான் சொல்ல வெட்டி போவாங்க அந்த கத்திரிக்காய் கையில பொடி வாங்க வாங்க வந்து புடிச்சிரேன் புடிச்சிரியா கிட்ட ஏத்தா நான் கிட்டடா உன் கிட்ட இப்படி ஏத்துக்கோ ஏத்துக்கினியா நல்லா கால் நல்லா பறிச்சுக்கோ போற அசக்கு இதெல்லாம் வேணா அரை மணி மட்டும் மூட்டு வந்து இதெல்லாம் வேணா நம்ம ஆளுங்க உள்ளக்கறாங்க கொஞ்சம் பேரு என்னது பாம்பாய் போறியா என்ன சொல்ற பாம்பே போட்டா நீயும் அம்மா ஆயிடுவீடா என்னப்பா அப்ப யார் அம்மா வேலை செய்யறது அப்ப நான் மட்டும் ஆத்துக்கணும் வந்து என்ன பண்றது அதுதான் அப்ப நீயும் அது ஆயிடுறியா ஏமா எப்படா ஒண்ணு பாபாய் முதல்ல பாம்பாய் போயிட்டு ஆபீஸ் மண்ணு வர்றேன் சரிடா அத பண்ணு ஆபீஸ் பண்ணு உடனே வேலைக்கு வந்துரு உடனே வேலைக்கு வந்தா தைல் பிடிச்சிட்டு பழி முண்டா 1 மாசமா லீவ் கொடு அப்படிலாம் கிடையாது சூடு வச்சு போய் வச்சு நீதான் காலுக்கு தெரியாம சரி போ தாங்க சொல்லிட்டு போ போடா அவதாரம் மூக்காலே ஒரு இது நான் என்ன பண்றது அண்ணா
அண்ணா வண்ணா வண்ணான்னு சொல்லி அந்த ஆளி அட்டை உனக்கு கால் போச்சு அண்ணா நீயாவது ஏந்து நட்டுற அண்ணனால மொதமா நடக்க முடியல இதுக்கு மேய்க்கிறது 4 எருமை வச்சு கூட மேய்ச்சல அவளுக்கு தனியில மேய்க்க முடியல. எப்படியோ ஒண்ணு என் கணவரா வெளிநாடு போயிட்டாரு. எப்ப வருவாரு ஏதோ ரொம்ப மனசு கவலையாவே இருக்குது. ஆனா இருந்தாலும் நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு தான் அழகான ஒரு காதல் இருக்காரு. காதலர் போயிட்டு உடனே பார்க்கணும். ஏனென்றால் கணவர் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் புருஷனை. ஆனா நம்ம லவரை பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அதனாலதான் என் காதலரை உடனே பார்க்கணும். அவரை நான் மற்ற பாருக்கு வர சொல்லியிருக்கேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். நகரவலம் சென்றீரா? ஐயா சென்றேன். நாட்டு மக்களின் குறை கேட்டீரா? குறையை கேட்டேன். குறை என்பது முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. இருந்தாலும் நகரவலம் நாட்டு மக்களின் குறை கேட்டு விட்டேன். இந்நாட்டு மகாராணியை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பு ஜெயம் நீதானா சொல்லணும், நானா சொல்லணும்? ஜெயம் ஜெயம். பேரன்பு மிக்க நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த இனிய நல்ல நேரத்தில் நல்லோர் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. நல்ல உள்ளம் கொண்ட நாட்டுக்கு நாடு நல்ல நாடாக விளங்கக்கூடிய நமது நாட்டிலே நல்லது ஒரு கிராமம் என்று சொன்னால் இந்த காட்டூர் கிராமஸ்தலம். அடுத்த கிராமங்களுக்கு எடுத்துக்காட்டாக பெயரும் புகழும் வாழ்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கிற நல்லோர் பெரியோர் எல்லாம் இருந்து மறைந்தாலும் நல்லவர்கள் எல்லாம் இன்னும் இருந்து நமக்காக வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற கிராமம் இந்த காட்டூர் கிராமம். இந்த கிராமத்திலே வாழ்வாங்க வாழக்கூடிய நாட்டாண்மை, விருதுநக்காரர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் குழுவை சேர்ந்தவர்கள், இந்த விழாவுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து நமது ஆர்கேபேட்டை பாரத மாதா நாடக மன்றத்தை பாராட்டி வாரி வழங்கிய ரூபாய் 501 200 தாங்குது, மீதி 300 வாரி வழங்கிய ரூபாய் 500 அன்னார் அவர்களுக்கும் கிராமத்தார் நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அறுசுவை உணவு படைத்து நமக்கு வழங்கிய அருமையான சாப்பாடு கார்த்திக் சபிதா என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் நமது மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமாத நன்றி வணக்கம். மகாராணி சந்திக்க வேண்டும், நலனை விசாரிக்க வேண்டும். அயல்நாடு சென்ற இந்நாட்டு மன்னர் நாடு திரும்பி இருக்கிறார், வருவதாக தகவல். அவரையும் சென்று சந்திக்க வேண்டும். மகன் காளிகாபுரம் சம்பத் என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார் மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். மகன் காளிகாபுரம் அம்பலேரி என்று சொல்லக்கூடிய கிராமத்தை சேர்ந்து சம்பத் என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார் அன்பர் நமது மன்றத்தை பாராட்டி 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமாத நன்றி வணக்கம். அடுத்தபடியாக காட்டூர் கிராமத்தை சேர்ந்து கணேசன் என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார் மன்றத்தை பாராட்டி ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமாத நன்றி வணக்கம். காட்டூர் கிராமத்தை சேர்ந்து ஆனந்தன் என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார் ஆனந்தன் நமது நாடகமன்றத்தை பாராட்டி 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமாத நன்றி வணக்கம். காட்டூர் கிராமத்தை சேர்ந்து சுப்பிரமணி என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார் நமது நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமாத நன்றி வணக்கம்.
அது வட்டப்பாறைக்கு வர சொன்னேன். ஆனா இப்ப வரவே இல்ல வட்டப்பாறைக்கு. அரண்மனைக்கு வந்துட்டேன். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதா இருக்கீங்க? நாட்டு மக்களை குறை தீர்த்து உங்கள் குறை போக்கவில்லையே என்ற மனக்கவலையோடு வந்திருக்கிறேன். அப்படியா? உங்களை சந்திக்க வேண்டும், ஆசை வார்த்தைகளை அள்ளி வீச வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன். ஆமாங்க. ஆ. எல்லாரும் உங்க நினைப்பேதான் இவரை வச்சுக்கிறேப்பா. முக்கியம். இவர் வச்சுக்கிறது. போடாத நான் அவரை காதலிக்கிறேன். ஒரு 1000 பத்திரிகை போட்டு மொத்த பேர் கூப்பிட்டு வா போ. தளபதி யாரு? மகாராணி வச்சுக்கிறாரு. இத சொல்லவாடா வந்த? அம்மா, நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. மகாராணி அம்மா அவர்கள் இந்த கடப்பாட மீச்சுக்காரனை வச்சுக்கிறாங்க. ஆதாரம். அந்த ஆதாரம் நீ அதுக்கு மேல சொல்லுவேன். போடட்டேன். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகன் காளிகாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா மணி அவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மணி ஐயா அவர்கள் மன்றத்தை பாராட்டி ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். மன்றத்தை பாராட்டிலப்பா, என்ன பாராட்டி குத்துக்கிறாரு அவரு. திருமலை ராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த நாடக ஆசிரியர் சேட்டு என்று சொல்லக்கூடிய பிறந்தவர் அடியனை பாராட்டி ரூபாய் 50, எங்கள் நாடக மன்ற மிருதங்கக்கார் கோடையேரி குமரனை பாராட்டி ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். முன்னாள் நாட்டாண்மைதாரர் மதிவாணன் என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார் மன்றத்தை பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். நான் இப்ப இவரே வச்சுக்கிறேன். உன்னை கேட்டாங்களே. அவரை காதலிக்கிறேன்டா. யாரா அவரே காதலிக்கிறா? ஐயோ ஐயோ. அட்டமலை கிராமத்தை சேர்ந்த கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார் எங்கள் நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அவர் வாங்கியது நாள் மொத்த காசு ஓனர் ஏற்று போடுவார். எனக்கு மகாராணி என்னால இருக்கவே முடியல தெரியுமா? என்ன மகாராணின்னு கூப்பிடாதீங்க. எனக்கும் அச்சமாக இருக்கிறது. மகாராணி மகாராணி என்று அழைக்கும் பொழுது அருகில் நாடவே மனமுறவில்லை. ஆமாங்க. உங்கள் பெயரை சொல்லி உச்சரிக்கலாமா என்று உத்தரவு கேட்கத்தான் என்ன வந்தேன். கேள்வி இப்படி சொல்லிட்டீங்க. நீங்க எனக்கு கலாபதின்னு ஆசையா கூப்பிட சொல்ல அப்படியே எனக்கு சில்லுன்னு இருக்குங்க. இப்படி கூப்பிடலாம். எப்படி? ஓ கலா. ராசி, அறிவு கட்டவன. கலாவதி என்ற அழகான பெயர் இருக்கும் பொழுது இடையில் ஏண்டா ஓ சேர்க்கிற? ஐயா நம்ம தூரத்துல இருந்தாலே தம்பி டேய் டேய் ஏய் கடை இங்க கூப்பிடலாம். அதான் ஓ கலா. அது தூரமா இருப்பவனை அழைப்பதற்கு ஓ என்று அழைக்கலாம். அருகில் இருக்கும் பொழுது நீ ஓ சொல்லி அவன் தூரமா போய் கூப்பிடுறதுக்கு போறான். ஓ கலா. வேற மாதிரி விழுந்துடா காதுல. கலாவதிடா. டேய் கலாவதி. நீ அழைக்க தேவையில்லப்பா. நான் அழைக்கிறேன், நீ போடா உள்ளா. டேய் அம்மா பாருங்க எனக்காக 10 ரூபா குத்துறாங்க. அதுல போகும்போது அவங்க உள்ள போயிடுவாங்க. தவுத்துடே. என்ன? கலாவதி, நான் தனிமையா பேசுறேன் போ. கல்யாண ஆசி
அவர் கடத்தால் செய்ய வேண்டிய தளபதியார் ஏன் வர வேண்டும்? இந்த ஐயோ பாடுகோல் மாட்டிக்கலாம். அவர் வரலாமா? அவர் என்ன? அவர் யாரு? நாட்டு தளபதியாரு. எங்கே இருக்க வேண்டியவர்? வாயற்படியில இருக்க வேண்டியவர். ஆனால் மஞ்சள் அறையில் ஏன் வர வேண்டும்? அவர் என்ன நினைச்சுக்கிற நீ மனசுல? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிறேன்னு எல்லாத்தையும் வந்து நீ என்ன உனக்கு படப்படப்பு என்ன படப்படப்புன்னு கேக்குறேன். என்ன போயிடுச்சு இப்போ? என்ன நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்கல? என்ன சந்தேகப்படுறியா? மண்ணி என்னை சேர்த்து சந்தேகப்படுறியா? சத்தியமா உமா ராணியா அண்ணன் தங்கச்சியா தான் பழகுறோம். கேட்டு பாருங்க. சத்தியமா அண்ணன் மாதிரி தான். அண்ணன் கிடையாது. அண்ணன் மாதிரி பார்த்தா சந்தேகமா இருக்காது. தவறு. என் அண்ணன் வெளிநாடு சென்று நாட்டுக்காக உயிரை துச்சமென மதிக்காமல் என் நாட்டவர் படையெடுத்து வந்தாலும் நான் நாட்டை பாதுகாக்கிறேன். உன் அண்ணன் அயல்நாடு சென்றானே எல்லைப்புறத்தை அடைந்து விட்டார். அவரை சென்று நான் அழைத்து வர வேண்டும் என்ற செய்தி சொல்லத்தான் வந்தேன். எதுவுமே நடக்கல. செய்தி சொல்ல வேண்டிய வரவர் வாயற்படையின்றி அழைத்து சொல்ல வேண்டும். அரண்மனைக்கும் வாயற்படைக்கும் இல்ல இடத்திற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? எவ்வளவு பெரிய அரண்மனை. அங்கிருந்து அழைத்தால் குரல் கேட்குமா? அருவுதான் கேட்கிறான். ஒன்னும் ஒரு பேர் ஆகி போச்சு. அதனால அவர் காதுறாரு. என் அண்ணன் வருகிறான்னு சொல்லிருக்கா. என் அண்ணன் வரட்டும். இது நான் சொல்லாவிட்டா என் பெயர் செல்வி கிடையாது. சொல்றேன். வாயற்படியில் தான் இருக்கணும். அவன் எப்படி உள்ள வந்தான்? அருவுதான் உனக்கு மூஞ்ச மட்டும் அப்படியே மீசு மட்டும் முன்னு வச்சுக்கிறேன். மட்டையில கொஞ்சம் மசாலா இருக்குதா? ஒருத்தவங்க ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணும் போது கதுவை லாக் பண்ணி தான் லவ் பண்ணுவாங்க. தொடர்ந்து போட்டு நெஞ்சுக்கு உன்னை காவல் வச்சு எதுக்கு? நான் டாப் வேலை பாத்துக்கிறேன்னா அதான் வேலையே. அதானடா உன் வேலை. எனக்கு இதெல்லாம் வராதா? எப்போ வந்து இருக்கும் போயிடுவோம். மயிர் மொழிக்கிட்டே வந்துக்குது. இனி அரை நொடி கூட ஒரு நாட்டில் இருக்க கூடாது. நாட்டில் இருந்தால் நமக்கு ஆபத்து. அயல்நாடு சென்ற உன் கணவர் வந்து எல்லைப்புறத்தை அடைந்திருக்கிறார். அவர் வந்த உடனே சரியான நேரம் பார்த்து சமயோசிதம் பார்த்து எப்படி இவளை நாட்டை விட்டு விரட்ட வேண்டுமோ அந்த வேலையை நான் செய்யறேன். அப்படியே பண்ணுங்க. என்பர்களே, இந்த இனிய நல்ல நேரத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பழனி ஐயா அவர்கள், பழனி தானே, பழனி ஐயா அவர்கள் அடியனை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமான நன்றி, வணக்கம். நான் உனக்கே சமாச்சாரம் வேலைக்கு இது ஒன்னும் போய் வெடிக்குது. மகாராணி, நான் சென்று உன் கணவரை அழைத்து வருகிறேன். அவனை பார்த்தா ஐயோ ஐயோ, அவன் மூஞ்சியும் மீசியும் அவன் தலை முடியும் வாந்தி வருது. எனக்கு ஒரு சூத்தாடுங்கிறது அவன் மூஞ்சி. அவன் மூஞ்ச பார்த்து நீ வேற ஆசைப்படுற. முக்கியம் அவர் தலைமுடி பத்தியா எவ்வளவு அழகா கூடு தலை இருக்கு. அவர் தலை வெறும் ஈரா குட்டி கிடக்குது. கிட்ட போகும்போது ஒரே நாட்டம். கரம் படிச்சா கப்பு 6 மாசமா குளிக்காத ஒரே துணி போட்டு இருப்பாரு. இவன் சொல்ல வந்துட்டேன்.
பாக்கட்டும் இங்க பாரு நீ லோல் பத்துனாலே என்ன பண்ணுவ பண்ணு ஏன்டா அந்த ஆள் வேற வரானா என் புருஷன் அந்த ஆளுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது என்னடா அதுதானே காத்துக்கிறான் என்னத்துக்கு மொத்தத்தையும் பிச்சிடுறான் டேய் டேய் நீ மட்டும் சொல்லாம இருந்தீனா உன்னை பின்னாடி கவனிக்கிறேன்டா பின்னாடி நாத்து அடிக்கும் பண உதவி ஓ பணம் என்ன வேணுமோ நான் தரேன்டா சன்மானம் ஆமாடா ஆகட்டும்மா நீ இனிமேல் அமைச்சர் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படியே நான் பார்த்துட்டு கம்முனே இருக்கிறேன் கம்முனே விளக்கு பிடிக்கும் தகவல் வந்த எனக்கு முன்னதாக வந்து நிற்க வேண்டும். உனக்கு முன்ன நான் வரல, எனக்கு முன்ன நீங்க வந்த. நாள்ல இருந்து வரல. சத்தியமன ஆட்சில வந்து நீதியர செங்கோலியா கடமை கண்ணியும் கட்டுப்படுத்தவர் என் நாட்டவர் போற்றுமளவருக்கு நிகரில்லாமல் அரசாட்சி புரிந்து வர பாவனார்களே தளபதி ராஜனாக வணக்கம். தளபதியாரே வாழ்க. அயல்நாடு சென்றீர்களே, பயணம் எப்படி முடிந்தது? தளபதியாரே வெற்றியோடு முடிந்தது, எவ்வித குறையும் இன்றி.
பாதுகாத்து வருகிறேன் நான். உங்கள் மனைவி நீங்கள் இல்லாமல் வெகு ஏக்கமாக இருக்கிறார்கள். உங்கள் மீதே ஏக்கம், படுத்தால் வரவில்லை தூக்கம். அடடா, உடனே சென்று அவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்த வேண்டும். முதலில் சந்திக்கிறேன் மனைவி. பிறகு எனக்கு கைய உடனே கால உடனே அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலையே. வாழ்க வாழ்க வாழ்க. கணவனையே கண்கண்டறிவா வாழ்றேன். கலாவதி, என்ன இருந்தாலும் உன் அன்பும் என் மீது உள்ள பண்பும் அளவிடக்கூடியதா என்ன? அப்படியா? எனக்கு நீங்க இல்லாம நான் ஒரு வாரமா சாப்பிடவே இல்லை தெரியுமா? அப்படியா? ஆமாங்க, உங்க என் நினைப்பாவே நினைவால் உனக்கு உணவே எடுக்கவில்லையா? தூக்க கூட வரலைங்க. கலாவதி, தூங்கினா கனவுல நீங்க வரீங்க. தூக்க கூட வரல. எனக்கு கூட யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் உன் முகம் போன்றே தெரிகிறது என் கண்களுக்கு. அப்படியா? ஆமாங்க, நான் உங்களை மட்டுமே தான் நடத்தின்னு இருக்கேன். கலாவதி, கணவனுக்கு தொண்டு செய்வதில் உன்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது. நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் கணவனுக்கு எப்படி வழிவகை செய்ய வேண்டும் என்று. ஆமாத்தா, இன்னைக்கு இப்படி ஓட ஏச்சி போயிட்டு இருக்கீங்க. உன் நினைவால் நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா அத்தா? என்ன செய்வது? உணவே உண்ண முடியவில்லை உன் நினைவால். அப்படியா? நல்லா சாப்பிடுங்க. உன்னை பார்த்த பிறகுதான் அந்த கதிரவனை பார்த்த அந்த செந்தாமரை போல் மாறியது என் மனமானது. அப்படியா? அத்தா, நீங்க பாருங்க, நீங்க வருவீங்கன்னு நான் எவ்வளவு நாளா காத்திருந்தேன் தெரியுமா? கலாவதி, விழி வைத்து காத்திருந்தேன். எனக்கு கூட உன் மயக்கம் தான் அதிகமாவே இருந்தது. அந்த மயக்கம் குறையவில்லை. உன்னை பார்த்து விட்டேனே, இதற்கு பிறகு கூட அந்த மயக்கம் தான் வருகிறது. காதல் மயக்கம். காதல் மயக்கம். எப்படிங்க இது? கலாவதி, மயக்கம் என்ன? என்னம்மா? அம்மா நம்ம இதோட பேசிட்டு இருக்கோமா? யார் வரது போல தெரிகிறது அத்தா? உண்மைதான், ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. நாம் இருவரும் தனிமையில் இருக்கவே விட மாட்டேங்கிறார்கள்.
ஆமாங்க நீங்கள் நாம் கைத்து சந்தித்தோம்